அரசாங்கம் இதற்கு தீர்க்கமான முடிவினை எடுக்க வேண்டும். சாரிக்கு மேலே சொல்கிற விஷயங்கள் சரி வராது. இது ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். நமது நாட்டிற்கு அதிகமாக இஸ்ரேலியர்கள் தான் சுற்றுலா பயணிகளால் வருகிறார்கள். எனவே அவர்கள் கையாளுகிற போது மிக அவதானமாக இருக்க வேண்டும். இந்த சபாத் ஹவுஸ்ங்கிற விவகாரமும் எப்போது உருவாக்கப்படுகிறது என்றால் இந்த 2022ஆம் ஆண்டு இந்த பீரியடில் தான் இது உருவாக்கப்படுது. எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதும் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சபாத் ஹவுஸ் என்பது பெயரிடப்பட்டதெல்லாம் மிக அண்மை காலமாக அந்த சபாத் ஹவுஸ் இயங்குவதாக சொல்லப்படுகிற இடத்திலே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் அமைய பெற்றிருக்கிறது. அதுவும் பெரிய கட்டிடங்களும் இல்லை, ஒரு சாதாரண கொட்டில் போன்றதான ஒரு அமைப்பிலே ஒரு இடம் அமையப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் 10 வருஷமாக சபாத் ஹவுஸ் இயங்குதுங்கிற வரலாறு இதுக்கு கிடையாது. ஒரு ரெஸ்டாரண்ட்டாக உருவாக்கப்பட்டு அது ரெஸ்டாரண்ட்டாகவே இயங்கி ஒரு சில இஸ்ரேலியர்கள் போகிற இடமாக மாறி பல இஸ்ரேலியர்கள் போகிற இடமாக மாறி வருகிற எல்லா இஸ்ரேலியர்களும் சேர்ந்து அங்கே ஆராதனை செய்கிற ஒரு இடமாக மாறி நாங்கள் எங்களுடைய மத நம்பிக்கையின் பிரகாரம் வழிபாட்டில் ஈடுபடுகிறோம். அது அந்த இடம் இல்லாட்டியும் நாங்கள் பீச்சில் எல்லாருமா சேர்ந்து அதனை செய்வோம். சட்ட ரீதியான வரம்புக்குள் இல்லாது சட்ட முரணாக அவர்கள் எதை செய்கிறார்களோ அதை மட்டும்தான் நாம் தடுக்க முடியும். பயம் இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது. எனவே இந்த சந்தேகம் இஸ்ரேலியர்கள் மீது மட்டுமல்ல, இங்குள்ள சுற்றுலா பயண துறையில் மேற்கொள்கின்றவர்கள் எமது பிரதேசத்தை சார்ந்த சுற்றுலாத்துறைக்கு போட்டியாக நினைப்பவர்களாலும் இது ஏற்படுத்தப்படுகிறதா என்ற பலத்த சந்தேகம் இருக்கிறது. என்னுடைய காலகட்டத்தில் ஒரு பெரும் பேசுபொருளாக இது மாறவில்லை. இப்போது அண்மை காலமாகத்தான் இது ஒரு பாரிய ஒரு பேசுபொருளாக மாறியது என்னவென்றால் அந்த இடம் ரெஸ்டாரண்டா என்ன என்பதான ஒரு தெளிவின்மை இல்லை. எனவே இதுதான் பொருத்தமான ஒரு தருணம் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு. உங்களுடைய கேள்விக்கு பின்னால் இருக்கின்ற இன்னும் ஒரு உண்மை இருக்கிறது என்னவென்றால், இப்பொழுது அருகாம்பை என்பது எமது ஊர் மக்களால் பயன்பெறக்கூடிய ஒரு பிரதேசமாக இல்லாமல் யாரோ பயன்பெறக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கிறது என்பதில் யதார்த்தம் உண்டு. குறிப்பாக ஊபர் இருக்கிறது, பிக்மி இருக்கிறது. நாம் வெளிப்படையாக சொல்வதால் கிழக்கு மாகாணத்திற்கு இப்பொழுது பிக்மியும் வந்திருக்கிறது. மோட்டோ பைக்கிள் ரெண்டல் கொடுப்பவர்கள், சாதாரண பைசிக்கல் ரெண்டல் கொடுப்பவர்கள், அதே போல் இந்த 3 வீல் ரெண்டல் கொடுப்பவர்கள் என்று பலருமே எங்களுடைய பிரைவேட் பஸ்ஸிலே ஒவ்வொரு வாகனமாக வந்து இறங்குகிறது. கட்டாயமாக 2026ஆம் ஆண்டு மலர்ந்து அதுக்கான எங்களுடைய டூரிசம் ஆரம்பிக்கப்படுகிற போது தேவையான அனைத்து சட்டங்களும் பொத்துவில் பிரதேச சபையால் அது சட்டமாக்கப்பட்டு பைலோவாக்கப்பட்டு கெசட் அமைக்கப்பட்டு இதை ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு சுற்றுலாத்துறையாக மாற்றுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதைத்தான் நான் இவ்வளோ நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களுக்கு சொன்னேன். இப்போ அமைச்சர் விஜித ஹேரத் அதை சொன்னாரான்னு தெரியாது. அதை சொன்னார் என்று இவர் யாரும் சொன்னதாக ஒரு செய்தியை பார்த்தோம். அவர் அமைச்சர் சொல்லியிருந்தால் அவரை வரவேற்கிறோம். 8ஆம் மாதம் 6ஆம் தேதி நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். உடனடியாக அதனை இழுத்து மூடுமாறு நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்வோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், ஆய்பவான், வணக்கம். நான் முகமது முஷாரஃப், பொத்துவில் பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர். பொத்துவில் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட அருகாம்பே பிரதேசம் உலகளாவிய ரீதியில் சுற்றுலாத்துறைக்கு பெயர் போன ஒரு பிரதேசம். குறிப்பாக இந்த நீர்ச்சறுக்கு விளையாட்டிலே உலக தரவரிசை பட்டியலில் முதல் 10ற்குள் 2ஆம் 3ஆம் இடம் தொடர்ச்சியாக வரக்கூடிய அளவிற்கு மிகவும் பிரசித்தமான ஒரு சுற்றுலாத்தலம். உலகின் பல்வேறு நாடுகளிலுமிருந்து சுற்றுலாத்துறைக்கு பெயர் போன ஒரு இடமாக இது இருப்பதனால் பல்வேறு சுற்றுலா பயணிகள் இந்த அருகாம்பை பிரதேசத்திற்கு வருகை தந்து வந்திருக்கிறார்கள். இன்றைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய பிரதானமான நோக்கம் அண்மை காலமாக இந்த அருகாம்பே பிரதேசம் தொடர்பாகவும் அதே போன்று இஸ்ரேல் நாட்டவர்கள் தொடர்பிலும் அவர்களால் இயக்கப்படுகின்றதாக சொல்லப்படும் ஜூடாஸ் சபாத் ஹோம் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய வழிபாட்டு தலமான சபாத் வீடு தொடர்பாகவும் பல்வேறு செய்திகளை நாங்கள் இந்த ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சட்டத்துக்கு முரணான வகையில் நடைபெறுகின்ற இந்த சபாத் ஹவுஸ் என்பது தடுக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பிலும் பல்வேறு கதையாடல்களை நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களிலும் பிரதானமான ஊடகங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது தவிரவும் ஒரு யூதர்கள் அதிகமாக செறிந்து வாழ்கின்ற, கிட்டத்தட்ட அவர்களிடம் பறிபோயுள்ள ஒரு அருகம்பே நகரம் இது என்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அருகம்பையில் நிகழ்ந்து விட்டதாகவும் செய்திகள் பல இடங்களில் வந்த வண்ணம் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே இவைகள் தொடர்பிலே ஒரு பொத்துவில் பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற வகையில் உண்மையிலே இந்த அருகாம்பையில் நடப்பது என்ன, செய்திகளில் வருவது போன்று பல்வேறு நெருக்கடிகள் மிகுந்த இடமாக இந்த அருகாம்பை இருக்கிறதா, அல்லது இந்த சபாத் ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த வழிபாட்டு தளம் என்பதனுடைய உண்மையான நிலைப்பாடுகள் என்ன என்பது தொடர்பில் சில கருத்துக்களை நாம் கூறுவதற்காகவே இன்று பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக நேற்றைய தினம் பொத்துவில் பிரதேசத்துக்கு வருகை தந்த ஒரு
மௌலவி, ஒரு அரசியல் செயற்பாட்டாளர், ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவர் இந்த சபாத் ஹவுஸை மூடுவது தொடர்பாக பிரதேச சபை தீர்மானம் எடுக்க வேண்டும், பிரதேச சபையினுடைய தீர்மானம் எடுக்கப்படுமாக இருந்தால் உடனடியாக அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களை அவர் சந்தித்து, விஜித ஹேரத் அவர்கள் அவ்வாறு பிரதேச சபை ஒரு தீர்மானத்தை எடுக்கிற போது நாங்கள் உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னதாக அவர் கூறிய கருத்துக்களும் சமூக மட்டத்திலே பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருப்பதன் காரணமாக அதற்கான தெளிவுபடுத்தலை நான் முதலிலே வழங்க விரும்புகின்றேன். முதலாவதாக 2025/8/6 தீர்மான இலக்கம் 2.1 பொத்துவில் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட அருகம்பை பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள யூத சபாத் வீடு தொடர்புபட்ட அரச நிறுவனங்களிடமிருந்து சட்ட ரீதியான அனுமதிகள் பெறப்படாது அமைக்கப்பட்டிருக்குமாயின் அதனை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதென்ற தீர்மானம் பொத்துவில் பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனை பிரேரித்தவர் கௌரவ தவிசாளர் எஸ்.எம். முஷாரப் நான், ஆமோதித்தவர் கௌரவ உப தவிசாளர் ஏ. மாபீர், அந்த வட்டாரத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற பிரதேச சபை உறுப்பினர் அவர் உப தவிசாளர் அவர்கள். அதேபோன்று கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் ஜெம்சித் ராவி அவர்களும் இந்த பிரேரணையை அவருடைய பிரேரணையாகவும் கொண்டு வந்திருந்தார். அதற்கு அமைவாக இந்த விடயம் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்கின்ற தகவலை முதலிலே நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனவே பிரதேச சபை அவ்வாறான ஒரு சபாத் ஹவுஸை மூடுவதாக தீர்மானிக்கப்படுமாக இருந்தால் அதனை நாங்கள் உடனடியாக நிறைவேற்றுவோம் என்று அரசாங்க தரப்பிலே குறித்த அமைச்சர் சொல்லியிருக்கின்றதா என்ற செய்தி உண்மையாக இருந்தால் அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவசரமாக அரசாங்கம் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இந்த கருத்து இன்னும் ஒரு நபரால், ஒரு அமைச்சர் சார்பில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து என்பதால் அது உண்மையானதா இல்லையா என்கின்ற அடிப்படையிலே நமக்கு அதில் ஒரு புரிதல் இல்லை. ஆனாலும் இந்த நிலைமைகள் இலங்கையிலே 5 சபாத் ஹவுஸுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக இப்போ அருகம்பையிலும் கோலிலும் அதேபோன்ற எல்லை கொழும்பு உள்ளிட்ட 5 இடங்களில் இந்த சபாத் ஹவுஸுகள் காணப்படுகின்றன. இந்த 5ம் ஒருவருடைய பேரில் பதிவு செய்யப்பட்ட இடமாக அது இயங்கி வருகிறது. இவை ஒன்று கலாச்சார திணைக்களம் அல்லது கலாச்சார அமைச்சிடமிருந்தோ அல்லது பிரதேச செயலகத்திலோ அல்லது பிரதேச சபையிலோ எந்த ஒரு அனுமதியும் பெறப்படாமல் நடக்கின்ற ஒரு சபாத் ஹவுஸ் என்கின்ற விடயம் அங்கே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிற. மாறாக ஒரு தனியார் கம்பெனி ஆக்டுக்கு கீழே ஒரு தனியார் பதிவுக்கு அமைவாக தான் இது ஒரு வழிபாட்டு தலமாக இயங்கி வருது. எனவே முறையற்ற விதத்தில் இது பதிவு செய்யப்பட்டு இயங்கி வருவதான ஒரு கருத்து அன்றைய அந்த கலந்துரையாடலிலே முன்வைக்கப்பட்ட போது, எனவே இது ஒரு சட்ட ரீதியற்ற முறையில் இவ்வாறு இது இயங்கி வருகின்ற காரணத்தினால் இதனை உடனடியாக தடை செய்வதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று அந்த கூட்ட தீர்மானமாக வெளிநாட்டு அமைச்சினுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரீஸ் அவரால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட விடயம் பிரதேச செயலாளரால் இந்த டிசிசி கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டது. எனவே நாங்களும் டிசிசி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய ஏகமனதான தீர்மானமாக இந்த சபாத் ஹவுஸை மூட வேண்டும் என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. எனவே கிட்டத்தட்ட 2 மாதம் அளவில் இந்த வெளிநாட்டு அமைச்சினுடைய டைரக்டர் ஜெனரலால் நடாத்தப்பட்டு எடுக்கப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்தை சார்ந்தது. அவர்கள் அதனை நிறைவேற்றி இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இவ்வாறு இருக்கத்தக்கதாக பொத்துவில் பிரதேச சபை தவிசாளர் பொத்துவில் பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றுமாக இருந்தால் நாங்கள் உடனடி நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்வது சீலைக்கு மேலால் சொருகிற ஒரு விஷயமாகத்தான் நான் ஒரு தவிசாளராக இதனை பார்க்கிறேன். ஏனென்றால் பிரதேச சபையினுடைய எல்லைக்குள் இருக்கின்ற இந்த சபாத் ஹவுஸ் தொடர்பான எங்களுடைய அதிகார எல்லை சட்ட ரீதியான வரம்பு என்ன என்பதை பற்றி முதலில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறதாக தான் ஆரம்பத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரெஸ்டாரண்ட்டோ அல்லது அமைக்கப்பட்டிருக்கிற கட்டடமோ இங்கு பதிவு செய்யப்படவில்லை. எனவே நாங்கள் பதிவு செய்யப்படாத முறைப்படி அனுமதி பெறாத ஒரு கட்டிடம் தொடர்பாக அதற்கு நடவடிக்கை எடுக்க நாங்கள் உறுத்துடையவர்கள் அந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக அதே போன்றும் அது ஒரு சபாத் ஹவுஸாக இயங்குகிறதா இல்லையா என்பது தொடர்பிலும் அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அடிப்படையிலே நடைபெறுகிறது என்பது தொடர்பிலும் ஒரு குழு நியமிக்கப்பட்டு அங்கே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பான ஒரு அறிக்கையை எமது சபையினுடைய
8ஆம் மாத 6ஆம் தேதிய தீர்மானத்திற்கு அமைவாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி நான் கேட்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் பெறப்படுகின்ற அறிக்கைகளை கொண்டு முறையான விதத்தில் எங்களுக்கு ஒரு கட்டட அனுமதி பெறாமல் இருக்கின்ற விடத்து அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதே போன்று அதனை மீறி அவ்வாறான ஒரு கட்டட நிர்மாணம் தொடர்ந்து நடக்குமா என்ற இடைநிறுத்துவதற்கோ அதனை அகற்றுவதற்கு கூட பிரதேச சபைக்கு அதிகாரம் உண்டு. அதனையும் தாண்டி ஒரு உல்லாச பயண ஹோட்டல்கள் இருக்கிற ஒரு இடத்திலே இவ்வாறான ஒரு வழிபாடு நடந்து அல்லது அது மிகவும் சப்தமான ஒரு வழிபாட்டாக மாறி அது மக்களுக்கு ஏனையவர்களுக்கு தொந்தரவாக பொது தொல்லையாக மாறி அந்த பொது தொல்லை தொடர்பாக ஒரு முறைப்பாடு வருமாக இருந்தால் அதனை நிறுத்துவதற்கான அனுமதியும் எமக்கு உண்டு. இதனை தாண்டி ஒரு மத வழிபாட்டு தலமாக அது இயங்குவதற்காக அது பதிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் மதம் கலாச்சாரம் தொடர்பான அமைச்சிலே அவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு பதிவு செய்திருக்கிறார்களா இல்லையா என்பதை பார்த்து அவ்வாறு பதிவு செய்யாத விடத்து அதனை தடுப்பதற்கான குறித்த நிறுவனமாக நாங்கள் இல்லை என்பதை மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் அதற்கான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் தொடர்பிலே அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எனவே இதிலே இன்னும் சில முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டும். பிரதேச சபை இங்கு வருகின்ற இஸ்ரேலியர்கள் இங்கு சுற்றுலா பயணிகளாக வருவது என்று நேற்றல்ல கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடம் அருகாம்பை பிரதேசத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு சுற்றுலா பயணிகளாக இந்த நாட்டிற்குள் வருபவர்கள் அருகாம்பைக்குள் வருபவர்கள் தொடர்பில் எங்களுக்கு எவ்விதமான பிரச்சனைகளுமே இல்லை. அவர்கள் மிகவும் கௌரவமாக இங்கே வரவேற்கப்பட்டு அவர்களுடைய பொழுதை மிக மகிழ்ச்சிகரமான பொழுதாக கழித்துவிட்டு அவர்கள் போவதற்கான சகல வசதிகளையும் ஒரு திணைக்கள தலைமையாக நாங்கள் எடுத்துக் கொடுப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் வேறு நோக்கத்திற்காக வருகின்ற அல்லது ஒரு ஆலயத்தை அமைப்பது, இந்த ஆலயத்தினூடாக வேறு சில நோக்கங்களை அடைய நினைப்பது அல்லது ஆக்கிரமிக்க நினைப்பது அல்லது அவர்களுடைய போர்க்கால வீரர்களை கொண்டாடுகின்ற ஒரு தளமாக இதனை பயன்படுத்த முனைவது என்பதான சில குற்றச்சாட்டுகள் ஆங்காங்கே எழாமலும் இல்லை. குறிப்பாக பெருவாரியான சுற்றுலா பயணிகள் இங்கே அவர்கள் சுற்றுலா பயணிகளாகவே வந்து பயணிகளாக போகின்ற அதே சமயத்தில் வேறு நோக்கங்களுக்காக ஒரு சிலருடைய வாசகங்களும் கடந்த காலங்களில் ஊடகங்களில் வெளியாகியிருந்தது. ஈரான் இஸ்ரேல் யுத்தத்திற்கு பிறகான காலகட்டத்திலே அவர்களுடைய போர் படை வீரர்களை புகழ்ந்து எழுதுவதும் பேசுவதும் ஏனைய படை வீரர்களை தாழ்த்தி பேசுவதுமான ஒரு அரசியல் நோக்கத்துக்கு அமைவாக அவர்களிடம் நான் சொன்னேன், பிரச்சனையாக்னே செக்கையாக்தின்வா, பிரச்சனைகள் இன்னும் இல்லை, ஆனால் பயம் இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது, நீங்கள் தான் அதனை கலைந்து ஆக வேண்டும் என்று சொன்னது இந்த சபாத் ஹவுஸ் போன்ற முறையற்ற விதத்தில் சட்ட ரீதியற்ற விதத்தில் நடைபெறுகிற இந்த இடங்கள் தொடர்பாக எங்களுக்கு பயம் இருக்கிறது. எனவே அவற்றை பற்றி உடனடி நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கின்றோம். எனவே டிசிசி மீட்டிங்கில் ஜூலை 17ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானம், பொத்துவில் பிரதேச சபையிலே ஆகஸ்ட் 6ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானம், அதே போன்றும் வெளிநாட்டு அமைச்சினுடைய டைரக்டர் ஜெனரலால் நடைபெற்ற டிஃபென்ஸ் தொடர்பான அந்த கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட தீர்மானம் எல்லாமே இந்த சட்ட முரணான விதத்தில் இயங்கப்படுகின்ற இந்த சபாத் ஹவுஸ் மூடப்பட வேண்டும் என்பது வெளிப்படையான உண்மையாக இருப்பதால், எனவே பிரதேச சபை தீர்மானம் எடுத்து தர வேண்டும், டிஎஸ் ஆஃபீஸ் எடுத்து தர வேண்டும் என்பதாக இன்னும் அரசாங்கம் காரணம் கூறிக்கொண்டிருக்காமல் உடனடியாக இதனை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினூடாக நான் என்னுடைய தகவலை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது தவிர இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த விடயத்தையும் இந்த இடத்தில் சொல்வது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். என்னவென்றால், இப்பொழுது ஊடகங்கள் வாயிலாக அருகாம்பே இஸ்ரேலியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு பெருத்த செய்திகள் சென்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறு சொல்லுகின்ற செய்திகளிலும் உண்மை இல்லை. இந்த கருத்தையும் நாம் சொல்ல வேண்டும். இதிலே பல சதிகள் இருக்கின்றன. இப்பொழுது பல்வேறு பிரதேசத்தை சார்ந்தவர்கள், எந்த இன மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இப்பொழுது அருகாம்பே இஸ்ரேலின் கூடாரமாக மாறிவிட்டது, அவர்களிடம் சென்று விட்டது என்பதாக மிக பரவலான ரீதியிலே சொல்லப்படுகிற செய்திகளில் உண்மை இல்லை. அந்த கருத்தையும் நாம் சொல்ல வேண்டும். இங்கு சுற்றுலா பயணிகள் நீண்ட காலமாக 25 வருடமாக வந்து போய் கொண்டிருக்கிற ஒரு இடம், அண்மை காலமாக ஏற்பட்ட ஒரு சில சலசலப்பு, அதனை வைத்துக்கொண்டு அருகாம்பே பறிபோய்விட்டதாக சொல்லப்படுகிற கருத்துக்கள் தொடர்பில் இங்குள்ள ஹோட்டல் உரிமையாளர்களிடம் நாம் பேசுகிற போது வேறு சில தகவல்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது, அருகாம்பே பிரதேசம் சுற்றுலாத்துறையிலே முன்னேறிவிடக்கூடாது என்பதற்கான ஒரு சதி எமது உள்ளகத்திலே நடக்கிற சதியாக நான் இதனை சொல்ல விரும்புகிறேன்.
அது வேறு புறத்திலிருந்து குறிப்பாக இப்பொழுது நீங்கள் அருகம்பை பிரதேசத்தில் பார்த்தால் எல்லா ஊரவர்களும் வந்து இங்கு தொழில் செய்கிற ஒரு இடமாக மாறிவிட்டது. குறிப்பாக தென்பகுதியிலும் சுற்றுலா துறைக்கு பெயர் போன பல இடங்கள் ஹிக்கடுவ உணவாட்டுன போன்ற பல பிரதேசங்கள் இருக்கின்றன. கிழக்கிலும் இருக்கின்ற இடங்களிலே அருகம்பை மிக முக்கியமானது. இங்கு உள்ள ஹோட்டல் உரிமையாளர்களை பார்க்கிற போது இவ்வாறு தென்பகுதியை சார்ந்த பலருக்கும் இங்கே ஹோட்டல்கள் இருக்கின்றன. எங்களுக்கு இங்கே உள்ளூர் மக்கள் உள்ளூரிலே சுற்றுலாத்துறைக்கு பெயர் போனவர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற உள்ளூர் சதிகள் இருக்கின்றது என்பதான ஒரு சந்தேகம் எல்லா ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் இருக்கிறது. இந்த செய்தி கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எனவே நான் இங்கு வந்திருந்த அனைத்து புலனாய்வு பிரிவை சார்ந்தவர்கள் போலீஸ் கடமையில் ஈடுபடுபவர்கள் எல்லோரிடம் சொன்ன ஒரு விஷயம், இந்த செய்திகளை மெனிப்புலேட் பண்ணி பிழையாக சித்தரிக்கின்றவர்கள் தொடர்பில் அவதானமாக இருங்கள். அவர்களை நீங்கள் தேடி பார்த்து விசாரித்து அவர்களுடைய உள்நோக்கம் என்ன என்பதை நீங்கள் அறிகிற போது இந்த விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறேன். எனவே இன்றும் கூட சில முக்கியமான பத்திரிகை ஆசிரியர்கள் என்னை நேர்காணல் செய்கிற போது கூட அவர்களாகவே இந்த ஹோட்டல் ஓனர்ஸ்களை சந்தித்த போதும் எங்களுக்கு இந்த தகவல் தான் கிடைத்தன. எனவே இங்கு அருகம்பை சுற்றுலாத்துறைக்கு பெயர் போன இடமாக இருந்த போதும் கூட அதனுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துகின்ற நோக்கம் இந்த நாட்டிற்குள் இருக்கின்ற வேறு சிலருக்கு இருக்கின்றது என்கின்ற தகவலை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று சில பத்திரிகை ஆசிரியர்கள் என்னிடம் பேசினார்கள். எனவே இந்த செய்தியை நான் இங்கே கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன். எனவே சபாத் ஹவுஸ் இங்கே அமைய பெற்றிருப்பதும் அல்லது இஸ்ரேலிய மக்களால் இங்கே ஒரு பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல், ஒரு இட அமைவுக்கான அச்சுறுத்தல் ஏற்படுமாக இருந்தால் அதனை முற்றாக நாங்கள் தடுப்பதற்கும் அதை அகற்றுவதற்குமான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற வகையில் நானும் என்னுடைய கௌரவ உறுப்பினர்களும் எடுக்கின்ற அதேவேளை பிரதேச செயலகம் அதற்கு தயாராக இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் அருகம்பை பிரதேசம் என்பது ஒரு நெருக்கடி மிகுந்ததாக மாறிவிட்டது, சுற்றுலாத்துறைக்கு பொருத்தமற்றதாக இருக்கிறது என்பது போன்று வெளியிலே மிகையாக பரப்பப்படுகின்ற இந்த பொய் கருத்துக்களையும் மக்கள் நம்ப வேண்டாம் என்கின்ற தகவலை சொல்லக்கூட வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் பொத்துவில் பிரதேசத்தை பொறுத்தளவில் எமது சுற்றுலாத்துறை என்பது எங்களுடைய ஆதாயம், எங்களுடைய வருமானத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வழி. இங்கு மீன்பிடி இருக்கிறது, விவசாயம் இருக்கிறது என்பது போல சுற்றுலா துறை என்பது மிக பிரசித்தமான ஒரு வழி. எனவே இந்த சுற்றுலாத்துறையை மேலும் மேலும் மேம்படுத்துவது தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்தி கொண்டு ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிற போதும் எமது சுற்றுலாத்துறை ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளாக இருக்கிறது, இங்கு வருகை தர முடியாது என்பது போல சித்தரிக்கின்ற இந்த நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கமும் படையினரும் சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதாக நான் இந்த செய்தியாளர் மாநாட்டினூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. தற்போது சர்ச்சைக்குள்ளாக இருக்கும் சபாத் என்கின்ற ஒரு சம்பவமாக அவர்களாக பேசப்படுகிறது. அதே சமயத்தில் உங்கள் மீது மிக ஒரு விமர்சனம் ஒன்று செய்யப்படுகிறது. அதாவது நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த தொடர்புடைய ஒரு அதிகாரத்தில் அந்த நேரம் ஏன் சபாத் ஹவுஸை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு மீது பலர் வைக்கப்படுகிறது. அப்படி சபாத் ஹோம் என்பது தொடர்பாக இப்போதும் நான் மீண்டும் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். சபாத் ஹோம் இங்கே இயங்குகிறது என்பதான ஒரு கருத்து பலராலும் சொல்லப்படுது. எங்கு யாரால் சொல்லப்படுகிறது என்று பார்த்தால் வெளியிலே இது ஒரு பெரிய பேசுபொருளாக செய்தியாக வருகிறது. ஆனால் இந்த சபாத் ஹவுஸ் தொடர்பான ஒரு பாரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இதனை அகற்ற வேண்டும் என்பதான உள்ளக கோரிக்கைகள் மிக அரிது. இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ நான் பிரதேச சபை தவிசாளராக இருக்கிறேன். ஒரு பப்ளிக் நியூசன்ஸ், ஒரு பொது தொல்லைக்குள்ளே இங்கே இவங்க ஆராதனை நடத்துறது எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு பாரிய முறைப்பாடுகள் கூட கிடைக்கப்பெறவில்லை. இது யதார்த்தமான ஒரு விஷயம். உண்மையாக நாம் அறிகிற போதும் 25 வருஷமாக இஸ்ரேலியர்கள் இங்கே வருகை தருகிறார்கள் அருகாமையை பொறுத்தளவில். 2021 கொரோனாவுக்கு முன்பான காலகட்டத்தில் அவர்களுடைய வருகை மிக குறைவானதாகத்தான் இருந்தது. புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 2022ஆம் ஆண்டு தான் அதிகமான இஸ்ரேலியர்கள் இங்கே சுற்றுலா பயணிகளாக வந்திருக்கிறார்கள். இப்போது இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஈரானுடைய இஸ்ரேலுடைய யுத்தத்திற்கு பிறகான இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட மிக குறைவாக தற்போதைய கள நிலவரம் நான் சொல்கிறேன். இந்த சீசனில் அதிகமாக யூரோப்பியன்ஸ் வந்திருக்கிறார்கள், ஆஸ்திரேலியன்ஸ் வந்திருக்கிறார்கள், இப்படி பல்வேறு அமெரிக்கன்ஸ் வந்திருக்கிறார்கள். இஸ்ரேலியர்களுடைய எண்ணிக்கை இதற்கு முன்பு 2022ஆம் ஆண்டு இருந்ததை விட மிக குறைவு. இந்த சபாத் ஹவுஸுங்கிற விவகாரமும் இப்போது உருவாக்கப்படுதுன்னா இந்த 2022ஆம் ஆண்டு இந்த பீரியடில் தான் இது உருவாக்கப்படுது. எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதும் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்பொழுது நீங்கள் அருகாம்பைக்கு சென்றாலும் அருகாம்பையிலே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறைய இஸ்ரேலியர்கள் இருப்பார்கள். இப்போ அதில் இஸ்ரேலியர்களா அவர்கள் எந்த நாட்டவர்கள் என்றெல்லாம் நாம் தேடி கூர்ந்து பார்க்க முடியாது.
இந்த சபாத் ஹவுஸ் என்பது பெயரிடப்பட்டதெல்லாம் மிக அண்மை காலமாக. அந்த சபாத் ஹவுஸ் இயங்குவதாக சொல்லப்படுகிற இடத்திலே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் அமையப்பெற்றிருக்கிறது. அது பெரிய கட்டிடங்களும் இல்லை, ஒரு சாதாரண கொட்டில் போன்றதான ஒரு அமைப்பிலே ஒரு இடம் அமையப்பட்டிருக்கிறது. அங்கு அவர்கள் ரெஸ்டாரண்டாக அதை பயன்படுத்தி வருவதாகத்தான் ஆரம்பத்திலே நம்பப்பட்டது. பின்பு பார்த்தால் அவர்கள் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு முறை கூடி அவர்களுடைய மத வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள் என்ற கருத்து வெளியே வந்தது. இந்த விடயங்கள் வரத் தொடங்கி மிக அண்மை காலம். இப்போ நீங்கள் 10 வருஷமாக சபாத் ஹவுஸ் இயங்குதுங்கிற வரலாறு இதுக்கு கிடையாது. 2022க்கு பிறகு இது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக உருவாக்கப்பட்டு அது ரெஸ்டாரண்ட்டாகவே இயங்கி ஒரு சில இஸ்ரேலியர்கள் போகிற இடமாக மாறி பல இஸ்ரேலியர்கள் போகிற இடமாக மாறி வருகிற எல்லா இஸ்ரேலியர்களும் சேர்ந்து அங்கே ஆராதனை செய்கிற ஒரு இடமாக மாறி இருக்குது. இதில் நிறைய சென்சிட்டிவான ஒரு விடயம் இருக்கிறது. இந்த இஸ்ரேலியர்களோடு பேசிய ஒரு ஹோட்டல் உரிமையாளரிடம் பேசிய ஒரு விஷயம்தான், நாங்கள் எங்களுடைய மத நம்பிக்கையின் பிரகாரம் வழிபாட்டில் ஈடுபடுகிறோம், அது அந்த இடம் இல்லாட்டியும் நாங்கள் பீச்சில் எல்லாருமா சேர்ந்து அதனை செய்வோம் என்பதான ஒரு கருத்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவாக இருப்பதால் சட்ட ரீதியான வரம்புக்குள் இல்லாது சட்ட முரணாக அவர்கள் எதை செய்கிறார்களோ அதை மட்டும்தான் நாம் தடுக்க முடியும். எனவே நீங்கள் சொன்னது போன்று நான் 2020 24ஆம் ஆண்டு வரையிலுமான காலத்தில் பாராளுமன்றத்திலாக இருந்தேன். 2023ஆம் ஆண்டிற்கு பிறகுதான் டிசிசி சேர்மனாக கூட நான் கடமையாற்றினேன். என்னுடைய காலகட்டத்தில் ஒரு பெரும் பேசுபொருளாக இது மாறவில்லை. இப்போது அண்மை காலமாகத்தான் இது ஒரு பாரிய ஒரு பேசுபொருளாக மாறியது என்னவென்றால் அந்த இடம் ரெஸ்டாரண்ட்டா என்ன என்பதான ஒரு தெளிவின்மை. இப்போ அது ரெஸ்டாரண்ட் என்ற பெயரில் இருந்தாலும் இது ஒரு வழிபாட்டு தலமாக மாறி இருக்கிறது என்ற செய்திகள் மிகையாக்கப்பட்டது மிக அண்மையான ஒரு காலகட்டத்தில். எனவே இதுதான் பொருத்தமான ஒரு தருணம் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு. கடந்த காலங்களில் அருகம்பை ஆட்டோ சங்கத்தினால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அவங்களுடைய வாழ்வாதாரமாக செய்யப்படும் அந்த ஆட்டோ தொழில் செய்வது கஷ்டமாக இருக்குது. வெளியிலிருந்து ஆட்டோக்களை கொண்டு வாடகைக்கு விடுவதாக அவங்க பெரிதும் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. எனவே இதை தடுப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டாலும் அதை பின்னடைவை தான் கொண்டு வந்திருக்கு. இது சம்பந்தமாக இந்த நம்முடைய கருத்தை சொல்லலாம். 3 தினங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு கூட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தோம் பிரதேச சபையால். அதிலே பொத்துவில் இருக்கின்ற ஆட்டோ ஓனர் சொசைட்டி, அருகாம்பையினுடைய ஆட்டோ ஓனர் சொசைட்டி, அதுபோல் நீங்கள் சொன்னது போல் வெளியிலிருந்து இங்கு ஆட்டோ சங்கங்களாக இயக்கவில்லை, ஒரு தனியார் நிறுவனம். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆன்லைன் மூலமாக புக் செய்யப்படுபவர்களை நாங்கள் சேர்த்து அவர்களுக்கு நாங்கள் ஆட்டோ வழங்கும். உதாரணம் சீக்கிரியாவிலேருந்து எங்களுக்கு ஆட்டோ வேண்டும், அவங்க செல்ஃப் டிரைவிங்குக்கு நாங்கள் ஆட்டோவை கொடுக்குறோம். அவங்க அருகாமைக்கு வருவாங்க, கோலுக்கு போவாங்க, கொழும்புக்கு போவாங்க. இது எங்களோட ஆன்லைன் சர்வீஸ் என்று அவர்கள் பதில் எடுத்திருந்தார்கள். அதே போல் அருகாமையிலிருந்து அவர்கள் ஆட்டோவை கேட்டால் இங்கு கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் ஒரு கிளை காரியாலயம் திறக்க முற்படுகிறோம் என்று ட்ரேட் லைசனுக்காக எங்களிடம் வந்தார்கள். இதுவரையிலும் அவர்களுக்கு ட்ரேட் லைசன் வழங்கப்படவில்லை. ஏனென்றால் பொத்துவில் ஆட்டோ சொசைட்டி, அருகாம்பை ஆட்டோ சொசைட்டியினுடைய ஒரு எதிர்ப்பு இருந்த காரணத்தினால் கடந்த வாரம் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிலே முறையாக அவர்களுக்கான அறிவித்தல் கொடுக்கப்படவில்லை. அதனுடைய உரிமையாளர் கொழும்பில் இருந்த காரணத்தினால் அவர் வருகை தர முடியவில்லை. இந்த வாரம் நாங்கள் ஒரு மொபைல் சர்வீஸாக அருகாம்பை முழுவதும் செல்ல இருக்கின்றோம். ஆட்டோ சொசைட்டியினருடைய பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் அங்கு அலசுவதோடு இவர்களுடைய இந்த கிளை காரியாலயம் திறப்பதற்கு அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடர்பிலான தீர்மானத்தையும் அன்றைய தினம் மேற்கொள்ள இருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் கடைசியாக நடைபெற்ற கூட்டத்திற்கு சமூகம் அளித்திருந்த பொத்துவில் மற்றும் அருகாம்பை ஆட்டோ ஓனர் சொசைட்டியை சார்ந்தவர்கள் சந்தோஷத்தோடு தான் போனார்கள். அதுக்குரிய ஆக்ஷன் விரைவாக எடுக்கப்படும். இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. இப்பொழுது காலம் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த ஆட்டோ சொசைட்டிக்கிட்டையும் நான் சொன்ன ஒரு விஷயம்தான், மிக பிரசித்தமான ஒரு சர்வீஸ் இருக்கிறது, ஊபர் இருக்கிறது, பிக்மி இருக்கிறது. நான் வெளிப்படையாக சொல்வதால் கிழக்கு மாகாணத்திற்கு இப்பொழுது பிக்மியும் வந்திருக்கிறது. அந்த பிக்மி சர்வீஸினுடைய அடிப்படை அல்லது ஊபர் சர்வீஸினுடைய அடிப்படை என்னென்று பார்த்தால் இந்த ஊரில் உள்ள ஆட்டோ உரிமையாளர்கள் தான் அதில் ரெஜிஸ்டர் பண்ணுவார். ரெஜிஸ்டர் பண்ணுகிற போது அவர்களுக்கு ஒரு அழைப்பு வந்தால் அவர்கள் ஹையருக்கு போகணும். அது ஒரு முறை. எனவே அத்தகைய விடயங்களை தடுப்பது தொடர்பாக நாம் நிறைய யோசிக்க வேண்டி இருக்கிறது என்றால் இங்குள்ளவர்கள் பயன்பெறப்போகுது. ஆனால் இன்னும் ஒரு சர்வீஸ் இங்கே வந்திருக்கிறது. அவர்களுடைய ஆட்டோவிலே செல்ஃப் டிரைவிங்காக கொடுக்குற விஷயம் சம்பந்தமாக நிச்சயமாக நாம் ஒரு முடிவெடுப்போம். ஆனால் உங்களுடைய கேள்விக்கு பின்னால் இருக்கின்ற இன்னும் ஒரு உண்மை இருக்கிறது. என்னவென்றால் இப்பொழுது அருகாம்பை என்பது எமது ஊர் மக்களால் பயன்பெறக்கூடிய ஒரு பிரதேசமாக இல்லாமல்
யார் யாரோ வந்து பயன்பெறக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கிறது என்பதில் யதார்த்தம் உண்டு. குறிப்பாக மோட்டார் பைக்கிள் ரெண்டல் கொடுப்பவர்கள், சாதாரண பைசிக்கல் ரெண்டல் கொடுப்பவர்கள், அதேபோல் இந்த 3 வீல் ரெண்டல் கொடுப்பவர்கள் என்று பலருமே எங்களுடைய பிரைவேட் பஸ்ஸிலே ஒவ்வொரு வாகனமாக வந்து இறங்குகிறது. எனவே எமது ஊரை சார்ந்தவர்கள் அல்லாமல் வெளியில் இருப்பவர்கள் அதிகம் பயன்பெறக்கூடிய ஒரு விடயமாக இது மாறி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் கட்டங்கட்டமாக ஒரு சீர் அமைப்பை செய்து வருகிறோம். இந்த சீசனும் கூட இன்னும் ஓரிரு மாதங்களில் நிறைவு பெற இருக்கிறது. கட்டாயமாக 2026ஆம் ஆண்டு மலர்ந்து அதுக்கான எங்களுடைய டூரிசம் ஆரம்பிக்கப்படுகிற போது தேவையான அனைத்து சட்டங்களும் பொத்துவில் பிரதேச சபையால் அது சட்டமாக்கப்பட்டு பைலோவாக்கப்பட்டு கெசட் அமைக்கப்பட்டு இங்கு யார் தொழில் செய்ய வேண்டும், எப்படி தொழில் செய்ய வேண்டும் என்ற பிரதான சட்டத்திற்கு முரணான வகையில் எங்களோட பைலோக்களையும் நாங்கள் உருவாக்கி வர்த்தமானிகளையும் வெளியிட்டு இதை ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு சுற்றுலாத்துறையாக மாற்றுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நாமும் வந்து ஒரு மாதம் தான் ஒவ்வொன்றாக அடையாளம் கண்டு மெல்ல மெல்ல அது தொடர்பாக நாங்கள் என்ன செய்யலாம் என்பது பற்றி பரிசீலித்து வருகிறோம். அடுத்த வருடம் பல நெருக்கடிகள் இந்த அருகாமையில் குறையும் என்பதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். சம்பந்தமாக ஆறாவது அதே போல நடவடிக்கை அந்த பகுதியில் அதிகளவான பாதுகாப்பு தோற்றுவிக்கப்பட்டு அந்த மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் நிலவுக்கு அவர்களை விட அதிகமான பாதுகாப்பு ராணுவம் அதே போல போலீஸ் அப்படின்னு அதிகமான பாதுகாப்பு கொடுத்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் நிலவுக்கு இதனை கருத்தில் கொண்டு இதனை ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஆயத்தை செய்யணும். இல்லை, அதான் எங்களுடைய சட்ட வரம்புக்குள்ளிருக்கிற விடயங்களை நாங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் நான் இந்த பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிற விஷயம் என்னவென்றால், அரசாங்கம் இதற்கு தீர்க்கமான முடிவினை எடுக்க வேண்டும். இந்த சாரிக்கு மேலே சொரிகிற விஷயங்கள் சரி வராது. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். சர்வதேச விடயங்களோடு எமது நாட்டிற்கு அதிகமாக இஸ்ரேலியர்கள் தான் சுற்றுலா பயணிகளால் வருகிறார்கள். எனவே அவர்களுடைய கையாளுகிற போது மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்பதில் அரசு கரிசனை கொள்கிறது என்பது நமக்கு புரிகிறது. ஆனால் ஒரு சட்ட முரணான விடயத்திலே நடைபெறுகிற விஷயங்கள் தொடர்பாக மிக வேகமாக நடவடிக்கைகள் எடுக்க இந்த அரசாங்கம் தயங்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நாங்கள் எங்களுடைய டிசிசி கூட்டத்திலே நாங்கள் தெரிவித்த கருத்துக்கள், எடுத்திருக்கிற முடிவுகள், பிரதேச சபையால் எடுத்திருக்கிற முடிவுகள் எல்லாம் அதனை குறிப்பிடுவதாகத்தான் இருக்கின்றன. அரசும் அந்த முடிவினை எடுத்திருக்கிறது என்றால் அதனை அமுல்படுத்துவது தான் தேவையாக இருக்கிறது. இனி ஒரு பிரச்சனை, ஒரு முரண்பாடு வருகிற போது அது மேலும் பல பிரச்சனையை தோற்றுவித்து விடக்கூடாது என்பதற்கான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாகத்தான் அங்கே இராணுவத்தினர் அது தாக்கப்படலாம். அல்லது அங்கே உள்ள இஸ்ரேலியர்கள், உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இங்கு இஸ்ரேலியர்களை குறிவைத்து ஒரு உயிர் தாக்குதல் நடைபெற இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டு இங்கே வந்து 2-3 பேர் கைது செய்யப்பட்டதான சம்பவமும் புலனாய்வு தகவல் வாயிலாக நாம் அறிந்தோம். அது எந்த ஹோட்டலில் யார் கைது செய்யப்பட்ட எங்களுக்கு தெரியாது. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகமான விடயங்களில் அவைகளையும் தான் பார்க்கிறோம். இப்போ நாங்கள் அறிந்த இந்த ஹோட்டலில் நின்ற இந்த நபர் கைது செய்யப்பட்டார்னு எங்களுக்கு தெரியாது. யாரோ ஒரு வெளிநாட்டு நபர் இங்கு வந்து அவ்வாறான தாக்குதல் மேற்கொள்ளவிருந்ததாக சொல்லப்பட்டு கைது செய்யப்பட்டு போனதான செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். இங்கே இருக்கிறவங்க எங்கள்கிட்ட தான் இந்த அருகாம்பையினுடைய சுற்றுலாத்துறை பாதிக்கப்படும் வகையிலான நடவடிக்கைகளிலே என்ன வகையான பின்புலங்கள் இருக்கின்றன என்ற சந்தேகங்கள் இவைகளால் தான் உருவாகிறது. நேக்கட் நோ பிகினி என்பது ஒரு வகையாக சித்தரிக்கப்படுகிறது. திடீரென்று அருகாம்பையிலே ஒரு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. உடனே செக் போஸ்ட்டுகள் போடப்படுகின்றன. எனவே இங்கே உண்மையான நெருக்கடி இருக்குது. டூரிஸ்டுகள் கூட அதிகமாக இவ்வாறான செக் போஸ்ட்டுகள், அதிகமான இராணுவத்தினர் குவிக்கப்படுகிற போது மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறார்கள். நாங்கள் அதில் ஒன்று செக் போஸ்ட்டை எடுத்திருந்தோம் ஒரு டிசிசி கூட்டத்திலே கதைத்து. எனவே இந்த நெருக்கடிகள் அகல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இது உண்மைக்குண்மையான நெருக்கடி தானா அல்லது மாயமாக தோற்றுவிக்கப்படுகிற நெருக்கடியா என்பது சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அதைத்தான் நான் சிங்கள பத்திரிகை சார்ந்தவர் வருகிற போது சொன்னேன். இன்னும் பிரச்சனை இல்லை, ஆனால் பயம் இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது. எனவே இந்த சந்தேகம் இஸ்ரேலியர்கள் மீது மட்டுமல்ல, இங்குள்ள சுற்றுலா பயண துறையில் மேற்கொள்கின்றவர்கள், எமது பிரதேசத்தை சார்ந்த சுற்றுலாத்துறைக்கு போட்டியாக நினைப்பவர்களாலும் இது ஏற்படுத்தப்படுகிறதா என்ற பலத்த சந்தேகம் இருக்கிறது. இஸ்ரேலிய சபாத்திற்கு போனது புதிய பிரதேச தீர்மானம் நிறைவேற்றினால் அது குறித்து தேவையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என அமைச்சர் உறுதியளித்தார்.
சம்பந்தமா அதைத்தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். அதைத்தான் நான் இவ்வளோ நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களுக்கு சொன்னேன். இப்போ அமைச்சர் விஜித ஹேரத் அதை சொன்னாரான்னு தெரியாது. அதை சொன்னார் என்று இவர் யாரிடமும் சொன்னதாக ஒரு செய்தியை பார்த்தோம். அவர் அமைச்சர் சொல்லியிருந்தால் அவரை வரவேற்கிறோம். 8ஆம் மாதம் 6ஆம் தேதி நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். உடனடியாக அதனை இழுத்து மூடுமாறு நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்வோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.